இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் உங்கள் சகோதரர்களுடைய கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு அழைத்துட்டு வந்திருக்கார். நான் உங்களை நன்றி சொல்றேன். முதலாவது ஆசிரியர்கள் வந்து கொஞ்சம் பற்றி சகோதர தகப்பனே, இந்த அருமையான இந்த வேலைக்காக நன்றியோடு சொல்லிருக்கிறோம். இந்த ஆராதனைகள் ஊழியர்கள் நீ வழிநடத்தி கத்தவழிநடத்தி அமைச்சிருக்கிறோம். தகப்பனே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாம் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒவ்வொரு மாசங்களையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். நாம் செபிக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். செல்சியா நமக்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 5-12 வரை. கலிலேயா நாட்டில் உள்ள நசரேத்திலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணைகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். ஹல்லேலூயா. யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். சர்வநல தகப்பனே ராஜா, இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஆண்டவரே, இலங்கை தேசத்தையும் உங்கள் கரத்தில் கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. இலங்கை தேசத்துக்காக நான் ஜெபம் பண்ணுகிறோம் தகப்பனே ராஜா. நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து தகப்பனே, இலங்கை தேசத்திலே நடந்தது இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அந்த அழிவிலே தகப்பனை, பிள்ளைகளை இழந்து பெற்றோர்களை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தகப்பனை தேவ சமாதானம் கடந்து வருவதாக. ஒவ்வொரு இருதயத்திற்குள்ளும் உம்முடைய சமாதானம் தேவ ஆறுதலும் அவர்கள் கிடைக்க பெறுவதாக தகப்பனே ராஜா. நீர் கொடுக்கிற சமாதானத்தை வேறு எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாது தகப்பனை. ஒவ்வொரு இருதயத்திற்குள்ளும் உம்முடைய சமாதானம் ஆட்கொள்வதாக. இந்த நாட்டிலே தலைவர்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் பிசாசின் வஞ்சனைக்கு சிக்கிக் கொள்ளாதபடியப்பா, மீண்டும் ரத்தம் சிந்தாதபடி தகப்பனே, நாட்டில் உம்முடைய சமாதானம் ஆட்கொள்வதாக தகப்பனே ராஜா. அதே போல இந்தியா தேசத்திற்கு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உண்மை அறியாத ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்வார்கள். உமது வசனம் ஒவ்வொரு இருதயத்திற்குள்ள ஒரு மாறுதலை கொண்டு வருவதாக தகப்பனே. உண்மையான இயேசுயா, உலகத்தையும் வானத்தையும் பூமியை உருவாக்கின தேவன் யார் ஒவ்வொரு மனுஷனும் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் பேசுங்க. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய வார்த்தை அவர்களை மாற்றட்டும் அப்பா. அதே போல எங்களுக்கு தந்த எங்களை அழைத்து கொண்டு வந்த இந்த தேசத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாடுகளில், ஒவ்வொரு இடங்களில், ஒவ்வொரு பிரதேசங்களில் இருந்த எங்களுடைய இடத்தில் எங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறோம். உங்களுடைய தேவ சித்தம் நிறைவேற வேண்டுமா? உங்களுடைய திட்டம் நிறைவேற வேண்டும். உமக்காக காத்திருக்கிறவர்களாய், உங்களுடைய சித்தம் நிறைவேற்றுவதாய் நாங்கள் இடத்தில் எல்லாரும் ஐக்கியமாக கூடி வந்திருக்கிறோம் அப்பா. பாடும் தேடும் ஓடுகிற டென்மார்க் தேசத்தை ஆசீர்வதிக்கிறாங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் டென்மார்க் தேசத்தில் கடந்து வருவதாக. அதே போல உலகமே ஒவ்வொரு நாடுகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். யுத்தங்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு ஜனங்களையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க வழி நடத்துங்க, நீங்க பேசுங்க. இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென்.
ஊழியக்காரர்களும் போதகர்கள் விசுவாசிகள் எல்லாரும் நாங்கள் இந்த நேரத்தில் கூடி கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சபை என்பது கர்த்தருடைய பார்வையில் மிக மிக வெளியேறப்பட்டது. அல்லேலூயா. வெளிப்படுத்தலை நாங்கள் வாசிக்கிறோம். யோவானுக்கு 10 ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது 20வது வசனத்தில் சொல்கிறார், யோவான், நீ என்னுடைய வலது கரத்தில் கண்ட 7 நட்சத்திரங்களை குறித்து வெளிப்படுத்த வேண்டும். இந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்கள். அவர் 7 குத்துவிளக்கு நடுவில் குத்துவிளக்கு நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த ரகசியம் என்னவென்றால் 7 சபைகளாம். அன்றைக்கு ஆண்டவர் இந்த 7 சபைகள் இருந்தது. பிறகு காலங்காலமாக அந்த ஹிஸ்டோரிக்கல் எவிடன்ஸ் ஒவ்வொரு காலங்களிலும் அந்த சபை இன்றைக்கு இயங்கிக் கொண்டு இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல். ஏனென்றால் நோவாவுடைய காலத்தில் நடந்தது போல நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம், இந்த நாட்களில் எங்களை சுற்றி இருக்கிற உறவுகள் நண்பர்கள் எல்லாம் இலங்கையில் மிக மிக கஷ்டப்படுறாங்க. அதேபோல இந்தியாவிலே நாங்கள் எங்களோட உறவுகள் அங்கே இருக்கிறார்கள், அவர்கள் மிக கஷ்டப்படுகிறார்கள். ஒரு பக்கத்தில் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது, ஒரு பக்கத்தில் தண்ணி வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் 24ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல ஒரு கல்லின் மேல் ஒரு கல்வி இல்லாமல் போகும். அது நாம் விசுவாசிக்கிறோம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைகள் வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவார். ஆகவே அந்த ஒரு கடைசி காலத்தில் நிற்கிறனால சபையாய் கூடி கர்த்தரை துதித்து பாடி அவருடைய மகிமையை பெற்றுக்கொண்டு ஆயத்தமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் நான் இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை குறித்து சுருக்கமாக நான் உங்களோடு பேசிக்கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் வாசிப்போம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். ஆமென். தேவதூதன் லூக்கா 6 வாசிக்க தேவதூதன் மந்தை மேய்ப்பர்களுக்கு சொல்கிறார், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துமஸை நாங்கள் கொண்டாடும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றார்? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. ஆகவே இந்த நற்செய்தியை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தியானம் கிறிஸ்துமஸ் இன்றைக்கு மட்டுமல்ல, அந்த 25ஆம் தேதி மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை தியானிக்கும் போது அது எங்களுக்கு என்னவோ கிறிஸ் பிளஸ் மாஸ் சொல்லுவாங்க. கிரைஸ்ட் பிளஸ் வந்து இயேசுவுக்கு ஆராதனை. இருளை போக்கும் ஒளியே உலகில் உதித்தது, வார்த்தை தானே மாமிசமாய் பிறந்து வந்தது. இருளை போக்கும் ஒளியே உலகில் உதித்தது, வார்த்தை தானே மாமிசமாய் பிறந்து வந்தது. கொண்டாடி வந்தீரோ இயேசுவின் பிறப்பை என்னாலுமே, கொண்டாடி வந்தீரோ இயேசுவின் பிறப்பை என்னாலுமே. இருளை போக்கும் ஒளியே உலகில் உதித்தது, வார்த்தை தானே மாமிசமாய் வந்தது. ஆமாண்டவரே, எல்லா ஜனங்களும் இல்லலை இருந்து வெளிச்சத்தை கண்டார்கள் என்று அருணோதயம் வந்து இருதயத்துக்குள்ள உதித்தது என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். அருணோதயமாகிய இயேசுவே, இன்றைக்கு நாங்கள் கூடியிருக்கிற இந்த இடத்துல உங்களுடைய ஒளியை எங்களுக்குள்ள பிரகாசிக்க பண்ணி, எங்கள் முகங்களை ஆண்டவரை பிரகாசிக்க பண்ணி, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டார், அவருடைய எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்தார் என்று சொன்ன வசனத்தின்படி நன்மையான இடத்தில் நாங்கள் போதகர்களாய், ஊழியர்களாய், விசுவாச பிள்ளைகளாய், திருச்சபைகளாய் இந்த தேசத்திலிருந்து ஒரு இடத்துல வந்திருக்கிறோம். ஒரு நாளை தெரிவு செய்திருக்கிறோம், ஒரு இடத்தை தெரிவு செய்திருக்கிறோம், உருவனப்படுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது ஒரு கிருபை ஊற்றப்படும்படியாக செலுத்துகிறோம். இங்கு வந்திருக்கிற என்னுடைய சரீரங்கள் இயேசுவின் நாமத்தில் உயிர்ப்பிக்கப்படும்படியாக செலுத்துகிறேன். சோதனை அகலும்படியாக செலுத்துகிறேன். உடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறபடியாக நாங்கள் வாசித்து தியானிக்கும் பொழுது ஆவியும் ஜீவனமான
அந்த வார்த்தை ஆண்டவரை சுவாமி என்னுடைய இருதயங்களை சுத்தப்படுத்தும்படியாக செல்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பொருட்படுகிறோம். இந்த ஆராதனைக்கும் இங்கே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் இடையூறாக இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்டு ஜெயமளித்துக் கொள்கிறோம். சிலுவையிலே வெற்றி சிறந்த இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெயமளிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாங்கள் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறோம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து. ஆமென். லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் தாவீதின் ஊரிலே பிறந்தார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் பெத்லகேம். ஆனா நீங்க இன்னொரு வசனம் வாசிங்க, மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. மீகா 5:2. அல்லேலூயா. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறந்ததாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆமென். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 670 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட இந்த தீர்க்கதரிசியில எப்ராத்தா என்ற பெத்லகேம். அல்லேலூயா. இப்ப நாங்க பார்க்கிறோம் தாவீதின் ஊர் பெத்லகேம், எப்பிராத்தா என்ற இடம். அப்ப இந்த எப்பிராத்தா என்பது பெத்லகேமுக்கு ஒரு பேர். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு. பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு. ஏன் அந்த அப்பத்தின் வீடு வந்தது என்றால், இந்த இதில் பார்க்கிறோம் நாங்கள், இந்த எப்பிராத்தா என்பது செழிப்பை குறித்து. அல்லேலூயா. அப்ப அப்பத்தின் வீட்டில செழிப்பு. இப்ப எங்களுக்கு இஸ்ரவேலை குறித்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது என்னன்னா, ஆண்டவர் தேசத்துக்கு மீண்டும் பெறப்போம். அல்லேலூயா. அப்ப யூதேயா தேசத்தை எருசலேம் தலைநகராக கொண்டு ஆட்சி செய்யப்படுகிறது. ரெகோபியா மன்னருடைய ஆட்சியில யூதர்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த 12 கோத்திரத்துல ஜெரோபியாம் 10 கோத்திரத்தையும், அதாவது தாவீதின் மகனாகிய சாலமோனுடைய மகனாகிய ரெகோபியாவுக்கு ஒரு கோத்திரம் தான் இந்த யூதா கோத்திரத்தில் நான் பிறந்தேன். அப்ப இங்க நாங்க பார்க்கும்போது பிரியமானவர்கள் பாருங்கள், எப்பிராத்தா என்ற அந்த தேசம், அந்த ஊர், அந்த பெத்லகேம், அந்த பெத்லகேமில் நிறைய ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவென்ட்ஸ் சொல்லுவாங்க, சரித்திர நிகழ்வுகள் நடந்திருக்கு. முதலாவது, நமது ஆண்டவராகிய இயேசு காரனை சந்ததியில வாரார் என்றால் தாவீது சந்ததியில வாரார். தாவீது யாருன்னு கேட்டால் ஈசாவின். ஈசாவுடைய அப்பாவுக்கு பேர் என்றால் ஒபேத். ஒபேத்துடைய தகப்பனுக்கு பேர் என்னென்றால் போபாஸ். அப்ப இந்த போபாஸுடைய சரித்திரம் எப்படி இருந்தால், ரூத் இருக்கிறார். ரூத் அங்கே எல்லாவற்றையும் இழந்து நகரோடு திரும்பி வந்த பொழுது அந்த பெத்லகேமில் வந்துதான் அங்கே செழிப்படைந்தார். நீங்களும் நானும் இந்த பெத்லகேம் ஆகிய இந்த திருச்சபையில ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், செழிக்கப்பட்டவர்கள். கட்டணம் களஞ்சியத்திலும் நம் கைக்கு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகவே நாம் பெத்லகேம் என்று சொல்லப்படும் பொழுது இந்த அப்பத்தின் வீட்டில நமது ஆண்டவர் அங்கே பிறந்தார். அல்லேலூயா. அப்ப அந்த யூதேயா தேசத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு மாகாணம். அந்த மாகாணத்தோட சிற்றூர் தான் இது. அப்ப அங்க எழுதப்பட்டிருக்க எப்படி என்றால், மிகாவில பிறப்புகளில் நீ சிறியவன், நீயா உன்னை இஸ்ரவேலை ஆளுகிற பெரியவர் அங்கே இருந்து புறப்படுகிறார். அப்ப அது அதில் எழுதியிருக்கிறால் அநாதியம் இயேசுடைய புறப்படுதல் எப்படியா அல்ல வாசிங்க. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதியானது. ஆண்டவர் தன்னுடைய சீசர்களோடு உரையாடி கொண்டிருக்கிற அநேக இடங்களில் லூக்கா 24:44 சொன்ன மோசேயுடைய நியாய பிரமாணத்திலும் தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதப்பட்டவைகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்தோம், நீங்கள் நினைக்கவில்லை. அல்லேலூயா. உண்மையில அன்னைக்கு ஆண்டவருடைய இந்த 12 சீசர்களும் இப்ப
இப்போ நாங்கள் இவ்வளவு அக்கறையோடு இவ்வளவு சந்தோஷத்தோடு வாசிக்கிற மாதிரி இல்லை. இயேசு அருகில் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் இயேசு நம்மளோட மாம்சத்தில் இல்லைன்னாலும் அவர் நம்மளோட ஆவிக்குள்ளாக இருக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்னன்னு சொல்லிச்சுனால் பரிசுத்தாவியானவர் வந்து நமக்கு அந்த முத்திரையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் கிறிஸ்தவர்கள் சும்மா சாதாரணமானவர்கள் இல்லை. ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாரும் தேவனுடைய வலது கரத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள். நாங்கள் சொல்லி ஆண்டவரே உங்களுடைய வலது கரத்தில் இருக்கிற நட்சத்திரம் தான் ஒருவரும் புரிந்த முடியாது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நாங்கள் வருகிற சபையில நீ உலாவிக் கொண்டிருக்கிறீர்கள். வெண்கலம் போன்ற பாதங்கள், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும், வெண்மையும் சிகப்புமாறும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தேவன் நாங்கள் நடுவில் இப்ப நாங்க இருக்கிற சும்மா நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்ப எங்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், எங்களை தேடி வந்தவர் வெறுமையால் தாழ்மையால் அடிமையை உருவெடுத்து வந்தார். பாருங்கள், அவர் சந்தித்த ஆட்களை பாருங்கள். மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் அறிவிக்கிறான். நட்சத்திரம் வந்து சாஸ்திரிகளுக்கு அறிவிக்குது. மேய்ப்பர்கள் இயேசுவை பணிந்து என்ன செய்யறாங்கன்னா போய் ஊரா சொல்லி கொண்டு போறாங்க. அப்ப அவனவன் தன்னை கடமையை செய்யறான். என்ன ஆனா இந்த ஞானிகள் என்ன செய்தாங்க? எவ்வளவு ஞானம் இருந்தாலும் போய் ஏறுவதற்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆறுக்கு அறிவிச்சு விட்டோன்னு அன்றைக்கு இயேசு பிறந்த 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளாலே அவங்க கொண்டாங்க. ஆனா இந்த நட்சத்திரத்தை கண்ணோட வேதம் சொல்ல சாத்துக்கு ஆனந்த சந்தோஷம் அடைந்தாங்க. அப்ப தூதன் என்ன சொல்கிறான்? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை. நிறைய பேர் பிறந்திருக்காங்க. அம்பூச்சி அஞ்சூர் பிறந்திருக்காங்க. 500 ஆண்டுக்கு கிமு 500 பிறந்திருக்காங்க. புத்தர் பிறந்திருக்கிறார். நிறைய பேர். ஆனால் நமது ஆண்டவர் பிறந்து வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு கிமு கிபி என்ற அந்த சரித்திரத்தை எழுதிய ஒரே ஒரு கடவுள் ஆண்டவர் இயேசுதான். அப்ப அந்த அதிகாரம் எங்களுக்கு இருக்கு. நாங்கள் யாரை தொடர்கிறோமோ அந்த அதிகாரத்தை கத்திரங்கள் கொண்டு. அதனாலதான் நாங்கள் என்ன செய்யறோம்? எத்தனையோ இன்னல்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எங்களோட வாழ்ந்தவர்கள்லாம் கேட்பாங்க. எங்களோட உறவுகள், அண்ணன் தம்பியெல்லாம் கேட்பாங்க. அப்ப நாங்கள் அதுக்கு சாட்சியா இருக்கிறதால் கர்த்தர் எங்களுக்குள்ள வந்து என்ன செய்திருக்கிறாரா? எங்களுக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தால் சம்பாதித்த சபையை கண்காணிப்பதற்கு மேற்பெல்லாம் வைத்திருக்கிறார். எவ்வளவு பொறுப்பு, கர்த்தருடைய பொறுப்பை நமக்கு தந்திருக்கிறார். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் வரும்போது எல்லா இடமும் லைட் எரியுது. அது எந்த ஊராக இருந்தாலும் லைட் எரிஞ்சோண்டே இருக்கு. இது காரணம் என்னன்னா கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இப்ப நாங்க பாருங்க, நீங்க வாசிங்க மத்தேயு 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 78 வாசிங்க. லூக்கா 2:78 2ஆம் அதிகாரம் 1:78 அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்தியினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருள்மையும் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். அருணோதயம் என்பது தமிழக கணக்கு பேருக்கு ஆதவன் சூரியன் அருணோதயம் என்பது. அப்ப அந்த அருணோதயம் என்ன செய்தால் இருதயத்தில் எங்கேயால் எங்களை இருதயத்தில். உண்மையிலே நாங்கள்லாம் அந்த காலங்களில் எங்களுக்கு கிறிஸ்துமஸ் என்னன்னு தெரியாது. நாங்கள் அன்றைக்கு ஒரு புதுப்படம் பார்த்துருக்கோம். நிச்சயம் உண்மைதான். இல்லாட்டி ஒரு பெரிய கலாச்சார ப்ரோக்ராம் நடத்தும். அடுத்து நான் காலையில் எங்களுக்கு ஒரு 10 பேர் இல்லை ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன், அல்லாது பட்டியில் இருக்கு. உண்மை போய் சொல்லி என்னோட அனுபவம். ஏனென்றால் இரவலா பிடிச்சி சண்டையெல்லாம் பிடிச்சி அடுத்த நாள் 2 மறுபடியும் எடுத்துருக்கேன். ஒன்றாவ ஆஸ்பத்திரியில் இருக்கிற, இல்லாட்டி மோச்சல் இருக்கிறேன். அதே இல்லையா? சரியான பாருங்க. ஏனென்றால் என்ன சொன்னால் அன்றைக்கு நாங்கள் என்னத்துக்கு கொண்டாடுறோம்னு தெரியாது. உண்மைதான். ஆனால் இப்போ எங்களுக்கு தெரியும் என்ன? எங்களுடைய கால்கள் சமாதானத்தின், எங்களுடைய இதயம் வெளிச்சத்தின். அல்லேலூயா. அவன் நல்லா யோசித்து பாருங்க. இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்று நாங்கள் அந்த கொண்டாடாம இருக்கீங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுறோம். இதில் என்ன
இயேசு புஸ்தகத்தை டெனிஸ்காரன் வச்சுக்கிட்டு நாங்கள் பூமியில் என்ன நினைவு கூறுறது, நினைவு கூறுறது இயேசுவை நாங்கள் என்ன செய்யணுமா நினைவு கூறுறது. அதுக்காகத்தான் வந்திருக்கோம். அலையிலே இந்த பைபிளில் சொல்லப்பட்ட எல்லா வெளிப்பாடுகளும் அது ப்ரோக்ரஸிவ் ரெவலேஷன். அலையிலே பைபிள் ரெவலேஷன் இஸ் ப்ரோக்ரஸ் ரெவலேஷன் என்று சொல்லுவாங்க. இல்லைங்க, அதே வந்து பைபிள் ரெவலேஷன் இஸ் எம்போடிமெண்ட் டிவைன் ரெவலேஷன் என்று சொல்லுவாங்க. தெய்வீகம் ப்ரோக்ரஸ். எங்களுக்கு பிறகு கூட நாங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றால் கூட ஒருவேளை ஆண்டவர் விரைவினால் எங்களை பரம்பரைக்கும் அந்த நற்செய்தி அப்படியே இருக்கும். எங்களுக்கு தெரியாத ஆண்டவர் விரும்புகிறாங்க நான் நம்புகிறோம். அதாவது ஆதீனத்தில் வைக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் வந்து என்ன செய்யணுமா, வந்து அவரை பணிந்து கொண்டு அவரை கொண்டாடி அவரை வாழ்த்தி அவரை மகிமைப்படுத்தி நாங்கள் என்ன செய்யணுமா, இந்த இடத்துல கர்த்தரை நாங்கள் பெருமைப்படுத்த வந்திருக்கோம். அதே ஆகவே இதனால் நான் எனக்கு நேர்மைக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கிறபடியால் இந்த செய்தி மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது ஒரு ட்ரெண்ட் பேர். தெரியுங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் என்னது? Yes, correct. Next. Yeah. Okay. TV, TV மூன்றாவது. தீனா. Yes. அரபே. தீனா சரி. அது பாட்டு சம்பந்தமான டே. சோ நாங்க ஒரு சரணம் ஒரு பாட்டுல இருந்து வாசிப்பாங்க. சோ படிக்கிறத வச்சு நீங்க எந்த பாட்டை கண்டுபிடிச்சு சொல்லணும். உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, தடுமாறும் வேலைகள் எல்லாம் தகப்பன் போல சுமந்து செல்கிறேன். சாத்தான் என்னை அணுகும்போது இயேசுவை கூப்பிடுவேன். சாத்தானை ஜெயித்தவராம் அவர் எனக்கு ஜெயம் தருவார். நான் வாழ ஜீவன் தந்தீர், எனக்காக நீ மரித்தீர், உணவாக உம்மை தந்து என் உயிரோடு கலந்து விட்டீர். நான் பாடுவேன், நான் வாழ்த்துவேன், நான் போற்றுவேன். உன் வாழ்க்கையிலே பெருங்காற்று உண்டானதா, தருமாற்றத்தால் உன் வாழ்வு பிளவானதா, பாவ நெஞ்சமே இயேசுவை தேடிவா, உன் சோகங்கள் நீங்கியே என்றும் பாடலாம். பெருங்காற்று மழுங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்தியா தேசத்தில் என்னோட கேஸு தாய்நாடு இந்தியா தேசம். நான் ஒரிஜினலி வந்து
கேத்தலிக் பேக்ரவுண்டு. என்னோட ஊர் பிளேஸ் வந்து பெங்களூர், கர்நாடகா. தமிழ் எழுத படிக்க தெரியாது ஃபர்ஸ்ட். கன்னடாவில் படித்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் நான் வந்து பேசுவேன். ஈவன் தேவனோட செய்தி ஆகட்டும் இல்லை ப்ரேயர் ஆகட்டும் எல்லாமே இந்த ஆட்டோமேட்டிக்லி ஒரு டிரான்ஸ்லேட்டர் நம்ம பக்கத்துலேயே நின்று இருப்பாரு. அதுதான் ஹோலி ஸ்பிரிட். ஸோ எல்லாமே அவர் பயன்படுத்துகிறாரு. கிட்டத்தட்ட 7 வருஷமா நான் வந்து கர்த்தரை தெரிந்து கொண்டு அவரோட ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். 2019 மிகப்பெரிய பிரெயின் டியூமர் சர்ஜரி ஆகி மரித்த எனக்கு உயிர் கொடுத்து ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் என்னோட மினிஸ்ட்ரி. இந்தியா தேசத்தில் திருநெல்வேலியில், சென்னையில், மேங்களூரில், அப்புறம் மலேசியா தேசத்தில் சபையை கொடுத்து ஆண்டவர் பிளஸ் பண்ணியிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோட சாட்சி ரொம்ப பெரிய சாட்சி. வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா சிறந்த ஊழியக்காரர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து சந்திக்க வைத்திருக்கிறாரு. முதல்ல நான் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ பாஸ்டர். இந்த நாளில் அன்போடு அழைத்து இந்த தருணத்தை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அதுக்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஏசப்பா, மலேசியா தேசத்திலிருந்து டென்மார்க் தேசத்து வரைக்கும் ஆண்டவரே என்னை பத்திரமாக அழைத்து வந்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஏசப்பா, இந்த டென்மார்க் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும் ராஜா. ஆண்டவரே, இந்த தருணத்தில் இந்த ஸ்தலத்தை நீர் ஆசீர்வதிக்கும் ராஜா. பெத்தனியா சர்ச்சை நீர் ஆசீர்வதிக்கும் ராஜா. மிக சிறந்த ஊழியக்காரர்கள் ஆண்டவரே அவங்களோட மத்தியில என்னை நிற்க வைத்து ஆண்டவரை நீங்க பேச வைத்த ஒரு வாய்ப்புக்காக, அந்த கிருபைக்காக நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா, வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும் ராஜா. உங்களோட வல்லமை அபிஷேகத்தினால ஒவ்வொருத்தரும் நீர் நிரப்புங்க சுவாமி, நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே, உங்களோட பிள்ளைகள் ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு ஒரு சாட்சியாக பயன்படுத்துங்க ராஜா. அதற்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்கும் ராஜா. ஒவ்வொருத்தரும் உங்களோட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. நீர் ஆவியானவரே நீர் வழி நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உமது பிள்ளைகள் உங்களோட ராஜ்யத்தை கட்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரை செய்கிற ஊழியத்தை தடையாக நிற்கிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காம போகும் ராஜா. ஆண்டவரை, தெரிந்தோ தெரியாமலே ஏதாவது தப்புகள் தவறுகள் ஆண்டவரை மீறி ஏதாவது நாங்கள் செய்திருந்தா பேசியிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுட்டு மறுபடியும் உங்களோட ஊழியத்தை நீங்க பயன்படுத்தி உபயோகப்படுத்துங்க ராஜா. அநேக ஜனங்கள் அநேக ஆத்மாக்கள் உங்களோட ராஜ்யத்தை கொண்டு வரும் ராஜா. உங்களோட வருகை ரொம்ப ரொம்ப சமீபமாக இருக்கு ராஜா. நீர் ஆண்டவரை உபயோகப்படுத்தி பயன்படுத்துங்க ராஜா. தேவ சித்தத்தை நிறைவேற்றவும் அது நிறைவேறவும் நீங்க தாப்பா இயேசப்பா அருள் புரியும். தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சார்பில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் நிகழ்வுக்கு உங்கள் அனைத்து பாஸ்டர்ஸ்களையும் விசுவாசிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெத்தானியா சபை சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். நடைபெறும் முதலாவது நிகழ்வாக பிரதேச அப்போஸ்தல சபை சார்பாக பாஸ்டர் பீட்டர் அவர்கள் வந்து இந்த முதலாவது நிகழ்வை நடத்துவார். கைதட்டி வரவேற்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையான நாமத்தினால் இனிய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து சொல்கிறேன். நான் நீங்கள் பிழைத்திருப்பது அவருடைய ஆமென் கிருபை. என்றால் இந்த நாட்களில் எத்தனை பேர் இந்த நாட்களில் காணாமல் போயிருக்கிறாங்க. ஊழியக்காரனை மலையப்பதிக்கு அனுப்பியிருந்தோம். சில உதவிகள் செய்வதற்காக அவர் தனிப்பட்ட முறையில் அந்த இடத்தில் அவர் வாகனங்கள் போக முடியலை, முயற்சிகள் போது ஒரு காலனி பகுதியில் அவர்கள் சென்று அந்த இடத்தில் ஒரு 56 குடும்பங்களுக்கு உதவி செய்தோம். இன்னும் அநேக குடும்பங்கள் அந்த பகுதியில் இருக்கிறது. அந்த இடத்திலே நடமாட முடியாது. அவர்களுக்கு ஜனங்கள் இன்னும் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் இருக்கிற பகுதியில் ஒரு 3 காலனிகள் மண் சரி புதைக்கப்பட்டு மக்கள் எடுக்க முடியாது, அப்படியே விடுவதாக விட்டிருக்கிறார்கள். எடுத்து இருக்க முடியாது. அப்படியான சூழ்நிலை இந்த தேவனை போஷித்திருக்கிறார் சொன்னால் அவருக்கு நன்றி சொல்கிற மாத்திரங்கள் இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் நம்முடைய கவனம் கருத்துடைய ஜெயிப்போம். இப்படி ஆபத்துகளும் மக்கள் தப்பி வரலாம்.
சந்தோஷமாக இருந்து கொண்டாடணும். ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது அகராறுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த வருகை சீக்கிரம் வருகிறது என்பதற்கு அடையாளங்களை உணர்த்துகிறது. அமெரிக்காவில் இருக்கிற ஜனங்கள் அதிகமாக இருப்பாங்க, இங்கே குறையத்தான் இருப்பாங்க. ஆகவே எங்கே ஜனங்கள் இருக்கணும் அங்கே இருக்க மாட்டாங்க, எங்கே எனக்கு இருக்கணும் அங்கே இருப்பாங்க. அது கிறிஸ்மஸ் என்றது ஒரு கொண்டாட்டமும் இதாகிவிட்டது. அவை கர்த்தருடைய நாமத்தில் இந்த கூடியிருக்கோம், கர்த்தரை ஆராதிக்க கூடியிருக்கோம். அவருடைய கிருபை நிமித்தம் அவரை அறிய தேவன் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையிலும் ஒரு கவிதை ஒன்று, கிறிஸ்மஸ் குறித்து ஒரு கவிதை ஒன்று வாசிக்க போகிறேன். இருளாய் கிடந்த எம் வாழ்வில் விளக்கேற்றிய எங்கள் அன்பு அப்பாவுக்கு பிறந்த நாள் இது. அவருக்கு பிறந்த நாள், எம் பூமிக்கு பிறந்த நாள், எங்கள் வாழ்க்கைக்கு பிறந்த நாள். இருளாய் கிடந்த எம் வாழ்வில் விளக்கேற்றிய எங்கள் அன்பு அப்பாவுக்கு பிறந்த நாள் இது. அவருக்கு பிறந்த நாள், எம் பூமிக்கு பிறந்த நாள், எங்கள் வாழ்க்கைக்கு பிறந்த நாள். கோடான கோடி தூதர்கள் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்க, மன குலத்திற்கு ரட்சிப்பு கிடைக்க மாட்டுத் தொழுவம் தேடி பிறந்த நேசகுமாரன் அவர். பனி பூக்கள் குளிர் காற்றில் பறக்கின்ற வேளை, மனிதர்களும் இமை சாய்த்து துயில்கின்ற வேளை, சில உறக்கமில்லா விழிகள் வயல்களில் தங்கள் ஆட்டு மந்தையுடன் விடியலுக்காய் காத்து நின்ற நிசப்தமான அந்த கணத்தில் விண்ணிலே பரம சேனையின் திரள் தோன்ற கண்டு மிரண்டு போனார்கள் மேய்ப்பர்கள். விண்ணிலே பரம சேனையின் திரள் தோன்ற கண்டு மிரண்டு போனார்கள் மேய்ப்பர்கள். தேவதூதனோ நற்செய்தி உங்களுக்கு என்றான். தேவதூதனோ நற்செய்தி உங்களுக்கு என்றான். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று பரம சேனையை துதித்தார்கள் நம் இரட்சகரின் பிறப்பை குறித்து. மேய்ப்பர்களுக்கோ மகிழ்ச்சியின் பெருவெள்ளம் தேவதூதனின் நற்செய்தியால். மேய்ப்பனுக்கோ மகிழ்ச்சியின் பெருவெள்ளம் தேவதூதனின் நற்செய்தியால். ஆட்டு மந்தைகளை மறந்தார்கள், உள்ளங்கள் பூரிக்க கால்கள் துரிதப்பட்டு புறப்பட்டார்கள் பெத்லகேமுக்கு நம் இரட்சகரின் அன்பு முகம் காண. மேய்ப்பர்களுக்கோ மகிழ்ச்சி, ஆனால் அங்கு ஒரு சாம்ராஜ்யமே மிரண்டு போனது. ஆமாம், மனுக்குலத்தின் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தியால் ஏரோது சாம்ராஜ்யமே கலங்கி துடித்த வேளை சத்தமில்லாமல் சரித்திரம் படைத்தார் நம் ஆண்டவர் பெத்லகேமில். ஏரோது சாம்ராஜ்யமே கலங்கி துடித்த வேளை சத்தமில்லாமல் சரித்திரம் படைத்தார் நம் ஆண்டவர் பெத்லகேமில். அந்த சத்திரத்தில் இடமில்லை என்றார்கள். இன்று அவரிலேதான் சரித்திரமே சாய்ந்து கொள்கிறது, கிமு கிபி என்று. அந்த சத்திரத்தில் இடமில்லை என்றார்கள். இன்று அவரிலேதான் சரித்திரமே சாய்ந்து கொள்கிறது, கிமு கிபி என்று. அடித்தால் அடி, வெட்டினால் வெட்டு என்று வன்முறை வளர்ந்த தேசத்தில் ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தையும் காட்டு என்று சொன்னவர் நாம் ஆண்டவர். அடித்தால் அடி, வெட்டினால் வெட்டு என்று வன்முறை வளர்ந்த தேசத்தில் ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தையும் காட்டு என்று சொன்னவர் நம் ஆண்டவர். வாழ்க்கை என்றால் இப்படித்தான் என வாழ்ந்து காட்டியவர். உன்னை போல பிறனையும் நேசி என கற்றுக் கொடுத்தவர். அப்படிப்பட்ட உன்னதமான தேவனுக்கு என்ன பரிசு கொடுக்க போகிறோம் நாம்? கிறிஸ்துவை எப்போதும் கொண்டாடுவோம், அவரை போல வாழ்ந்து காட்டுவோம், அனுதினமும் அவரோடு பேசுவோம், வேதத்தை தியானிப்போம், உண்மையாய் எளிமையாய் தியாகமாய் பூரண மனதோடு அவர் சேவை செய்வோம். பசியுற்றோர் ஏழைகள் கஷ்டங்களை புரிந்து கொள்வோம், எம்மிடம் உள்ளதை அவர்களுக்கும் பகிர்ந்தளிப்போம். நொறுங்கிவிட்ட இதயங்களை காயம் கட்ட, பிரித்துவிட்ட மனங்களை இணைத்து சேர்க்க, இனம் என்றும் மொழி என்றும் வீடென்றும் நாடென்றும் மதமென்றும் பிரிந்து நிற்கும் மனங்களை ஒன்று சேர ஊக்கமாய் ஜெபிப்போம் இரட்சகர் பாதத்தில். உண்மையாய் இயேசுவை கரப்பிடிப்போம், உறுதியாய் அவரை பற்றி பிடிப்போம். உண்மையாய் இயேசுவை கரப்பிடிப்போம், உறுதியாய் அவரை பற்றி பிடிப்போம். சவால்களை தேவ நாமத்தில் எதிர்கொள்வோம், சவால்களை தேவ
ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அளவு மீறான அலங்காரங்களோடு அழகாய் கொண்டாடுவோம் நத்தார் திருநாளை. நன்றி. பகையில்லை எனக்கு பாசமுண்டு நிறைய, எதிரியும் சிநேகிக்கும் இதயமுண்டு எனக்கு. பாசமுள்ள சின்னவள் நான், தேவனில் பக்தியுண்டு எனக்கு. அடிமையாக வந்தேன், அன்பு நான் செய்தேன். துன்பத்தில் இருந்தவனை நோக்கி நான் பார்த்தேன். துயத்துடைக்கும் ஆலோசனை சொன்னேன் அவனுக்கு. என் தேவன் பெரியவர், அற்புதத்தை பெற்றுக்கொள் தீர்க்கதரிசி மூலம் என்று அனுப்பி வைத்தேன் அவனை ஆண்டவனின் பிள்ளையிடம். கீழ்ப்படிந்து சென்றவனுக்கோ மேலான ஆசீர்வாதம் மேனியிலே பெற்றுக்கொண்டான். அடிமையாய் இருந்தாலும் தனிமையில் இருந்த போதும் கலக்கமில்லை, தயக்கமில்லை. தேவன் என்னோடு இருந்ததினால் சிறையிருப்பின் நேரத்திலும் அச்சம் பயமில்லாமல் அன்பு மட்டும் காட்டி வந்தேன். அதனால் நன்மை மட்டும் பெற்றுக்கொண்டேன். என்னை போல் நீங்களும் இப்படியே செய்யுங்கள். தேவனுக்கு பிரியம், இதை வந்து செய்யுங்கள். என்னை போல் நீங்களும் இப்படியே செய்யுங்கள்.
நான் யார்? எனக்கு தெரியாத பெண்களை நான் இரத்தாம்பரம் உடையாடினேன். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி அதை நான் மற்றவரிடம் ஒப்புவிப்பேன். ஒரு வயலை விசாரித்து வாங்குவேன். என் சம்பாத்தியத்தில் ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறேன். அதிகாலையில் நான் துயிலெழுப்பேன். என் வீட்டாருக்கு நான் ஆகாரம் கொடுத்து என் வேலையாட்களுக்கும் படியளப்பேன். என்னை நான் பலத்தால் இடை கட்டுவேன். என் கைகளை திடப்படுத்துவேன். என் வீட்டில் உள்ள எல்லோரும் என்னை புகழ அவர்கள் கணக்கற்ற உணவடியே நான். சோம்பலின் அப்பத்தை நான் என்றும் புசித்ததில்லை. என் வீட்டார் மேல் நோக்கமாயிருந்து கவனத்துடன் பார்த்துக் கொள்வேன். நான் ஒரு வியாபார கப்பல், விவேகமுள்ள பெண்மணி. என் குணம் எல்லாராலும் கவரப்படும். ஸ்திரீகளுக்குள் குணம் நிறைந்தவள் நான். என் வாயை ஞான விளங்க திறப்பேன். என் போதகத்தில் தயை உண்டு. என் பிள்ளைகள் என்னை பாக்கியவதி என்பார்கள். நான் உயிரோடு இருக்கும் நாட்களெல்லாம் நன்மையை தவிர தீமை செய்வதில்லை. என் அழகு நிகரற்றது, என் அன்பு குறைவற்றது. புகழ்ச்சியும் பெருமையும் என் உள்ளான அழகாகும். நான் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இந்த இடத்திலே இருந்து சபைகள் ஒன்று கூடி நாங்கள் ஆராதித்துக் கொண்டு இருக்கிற வேளையிலே நாங்கள் இந்த வேளையிலே எங்கள் இலங்கை தேசத்திலே நடந்த அனர்த்தத்தின் மூலம் அநேக உயிரிழப்புகளும் அநேக பொருட்சேதங்களும் எங்கள் நாட்டிலே ஒரு துக்ககரமான ஒரு சூழ்நிலையிலே இருந்து நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே நாங்கள் முதல் கண் அந்த அங்கே இழப்புகள், உயிரிழப்புகள், பொருள் இழப்புகள், சேதங்கள் எல்லாம் நடைபெற்றது. ஆகவே அந்த ஜனங்களுக்காக நாங்கள் ஒரு விசை நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் உயிர் ஒருவராலும் கொடுக்க முடியாது. அந்த பொருள் அவர்களுக்கு ஒரு முகம் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு உடல் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு வலிமை இருந்தது. அந்த வலிமைகள் எல்லாம் விளக்கப்பட்டு இன்று வீதிகள், வீடுகள், கட்டிடங்கள் எல்லாம் இழக்கப்பட்ட சூழ்நிலையிலே இலங்கை ஜனங்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில நாங்கள் அவர்களுக்கும் எங்களுடைய அனுதாபங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்க இருக்கிற உறவுகள் நாங்கள் எல்லாம் காக்கப்பட்டிருந்தாலும் ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தேசத்திலே ஒரு விடிவை காண, அங்கே ஒரு உயிர் மீட்சியை காண, அங்கே அந்த இயற்கை அனர்த்தங்கள் எல்லாம் ஓய்ந்து திரும்பவும் கட்டி எழுப்பும்படியாக நாங்கள் ஆண்டவரிடத்திலே நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வோம். ஆமென். உங்களுடைய உறவுகள் எல்லாரும் அங்கே காக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவரை நாங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலே நான் பார்த்த ஒரு காரியத்தை உங்கள் முன்னே வைக்கிறேன். ஒரு செல்ல பிராணி தன்னுடைய எஜமானை மறித்துவிட்டார் மண்ணுக்குள்ளே. அந்த செல்ல பிராணியை அது எஜமான் மண்ணுக்குள்ளே இருக்கிறார். அந்த இடத்திலே இருந்து 3 நாட்கள் அதிலே இருந்து அழுது கொண்டிருக்கிறதை பார்த்தவர்கள் அந்த இடத்தை தோண்டின வேளையிலே அங்கே அவருடைய எஜமான், அந்த வளர்ப்பு பிராணியுடைய எஜமான் அங்கே அவருடைய உடலை எடுத்தார்கள். அந்த வேளையிலே அது திரும்பவும் அழுது கொண்டு வாராட்டி கொண்டு இருந்தது. ஏனென்று சொன்னால் அந்த எஜமானை அது உணர்ந்து கொண்டது, இதுதான் என்னுடைய எஜமான் மண்ணுக்குள்ளே மடிந்திருக்கிறார் என்று சொல்லி அதை எடுத்து அவர்கள் சுற்றி விட்டார்கள். அந்த உடலை வெள்ளை துணியினால சுற்றி விட்டார்கள். ஆனாலும் அது அதை மணந்து வாலாட்டி கொண்டே இருந்தது அந்த செல்ல பிராணி. அதுக்கு பேர் ரூமி. அந்த ரூமி அந்த எஜமானை கொண்டே அடக்கம் செய்வதற்கு கொண்டு போன வழியெல்லாம் நடந்து அந்த எஜமான் அடக்கம் பண்ணின பின்புதான் அந்த ஊரில் இருக்கிறவர்கள் எல்லாரும் உணர்ந்து கொண்டார்கள். அந்த எஜமான்
மடிந்தது. அந்த மடிந்து மண்ணோடு மண்ணிருந்தால் அது உணர்ச்சியோடு அது தன் எஜமானுக்காக 3 நாள் உண்ணவும் இல்லை. அது அந்த இடத்திலே அந்த எஜமானை உணர்ந்து கொண்டது. ஆகவே நாங்கள் ஒன்றை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். எங்கள் எஜமானாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மரித்து உயிர்த்தெழுந்து இன்றும் எங்களுக்கு எஜமானராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது எசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுடைய தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அல்லேலூயா. ஆகவே தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி தேவனாகிய கர்த்தர் மனுஷனாக இந்த பூமியில வந்தார். அவர் நமக்குள்ள பிறந்த நாளை இந்த நாட்களிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே அப்படியாக சித்தரிக்கிற ஒரு பாடல் மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே எங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல மேய்ப்பனாக, நல்ல தெய்வமாக, நம்முடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, திருச்சபைகளில யாரெல்லாம் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக யோவான் 1:12 ஆகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் நல்ல அப்பாவாக, நல்ல தெய்வமாக இருந்து அவர் இற்ற வரையில் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே நேற்று ஒன்று மாறாத தேவன் அவர் தொடர்ந்து இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. உன்னதங்களில் வாசம் செய்யும் தேவன் இந்த மண்ணிலே மனுஷனானார், தம்மை தாழ்த்தி நம் கரம் பிடித்தார், தம்மை தாழ்த்தி நம் கரம் பிடித்தார். உன்னதங்களில் வாசம் செய்யும் தேவன் இந்த மண்ணிலே மனிதனானார், தம்மை தாழ்த்தி நம் கரம் பிடித்தார், தம்மை தாழ்த்தி
கிறிஸ்துமஸ் விழா திருச்சபைகளாக ஒன்று கூடி செய்வதென்பது அது டென்மார்க்கில் மாத்திரமே. டென்மார்க்கில் மாத்திரம்தான் திருச்சபைகள் ஒன்றாக கூடி பொது கிறிஸ்துமஸ் விழாவென்று நடத்தப்படுகிற ஒரே ஒரு நாடு டென்மார்க். அல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து என்ன செய்யணும்? இயேசு வரும் வரை நடக்கணும். ஆண்டவர் செய்வார். நீண்ட வருடத்துக்கு பிறகு இந்த ஐக்கியத்திலே நான் கலந்து கொள்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். நான் ஒரு 10 வருஷத்துக்கு நான் இங்கே நினைக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய குடும்பத்தின் சார்ந்து உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பை நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துதலாக செய்து வருகிறேன். நான் திடீரென்று தான் இந்த பாடலை பாடலாம் என்று நினைத்தேன். மகன் கேட்டபோது எந்த பிளானும் இந்த ஆயத்தமெல்லாம் வந்தேன். பழைய பாடல் தான் நாங்கள் இந்த நேரத்தில் இந்த போட்டியில் பாடின பாடல் தான் இந்த பழைய பாடலை நாங்கள் செய்கிறோம். இந்த நாட்களிலே பிறப்பு பற்றி தான் நாங்கள் பாடல் கேட்கிறோம். ஆனாலும் இது பிறந்து எங்களுக்காக மாதிரி குறித்து பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர் எங்களுக்கு
நற்செய்தி நாங்கள் எவ்வளவு தூரம் இவ்வளவு காலம் சொன்னோமோ அதிலிருந்து நாங்கள் தளர்ந்து போகாதவர்கள் என்ன துன்பங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், மனமடிவுகள், அவமானங்கள், நிந்தைகள், பிரிவுகள் வந்தாலும் யோபுவை போல எங்களுக்கு பிரச்சனைகள் சூழ்ந்தாலும் அருமையான சகோதர சகோதரிகளை நாங்கள் எங்கிருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்காகத்தான் என்னையும் உங்களையும் ஆண்டவர் இச்சவரைக்கும் நடத்துகிறார், இன்னும் நடத்துவார். இன்னும் அவரோடு கூட நாங்கள் இருப்போம், அவருக்காக நாங்கள் வாழ்வோம், அவரை நாங்கள் பிரசித்தப்படுத்துவோம். ஆமென். பெண்கள் பாஸ் வந்து ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் சொல்லி முடிக்கிறேன். நல்ல பிதாவே, அருமையான இந்த மாலை வேளையிலேயா உமது பிள்ளைகளோடு ஊழியக்கார குடும்பங்களோடு இணைந்து கர்த்தாவே, இந்த நாளில் அறியாமை இருள நீங்களுக்கு கர்த்தாவே தேசம் தேவனை காண கிருபை செய்வார். அப்படியே இந்த மக்கள் விடுதலையை காண, தேவனுடைய அன்பை காண, தயவை காண கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். தேவனே, உண்மை அறியாமலே கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறவர் இருக்கிற மக்களாக இருக்கிறபடியா கர்த்தாவே, உண்மை அறியவும் உமது அன்பை புரியவும் உடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆறுதலையும் தேசத்தை கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். அநேக மக்கள் தனிமையில் அழுது கொண்டிருக்கிறார்கள், அநேகர் பிரிந்திருக்கிறார்கள், அநேகர் பல்வேறு கர்த்தாவே பாவ கட்டுகளில் இருக்கிற மக்கள் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் இந்த நாட்களில் விடுதலை அடையத்தக்கதாக அற்புத விடுதலை கண்டபடி அச்சரிக்கிறார். தேவரே, இந்த ஐக்கியத்தை பல்கி பெருகி கட்டி எழுப்போம். இந்த தேசம் எழுப்பட்டு கர்த்தாவே, இந்த தேசம் நடந்திருப்பட்டு, இந்த தேசம் வாழ்வை காணட்டுக்கு ஐயா. நீரொருவரே ரட்சகர், நீரொருவரே வாழ் தருகிறவர், நீரொருவரே உண்மை உள்ளவர், நீரொருவரே கர்த்தாவே விடுதலை கொடுக்கிற மக்கள் அறிந்து கர்த்தாவே விடுதலை கிருபை செய்யும்படி அச்சரிக்கிறோம். நம்முடைய பலத்தினால பராக்கிரமத்தினால உம்முடைய மகிமையான ஆவியின் ஆகும் என்று சொன்னீரையா. ஐயா, தேசம் வாழ்வை காண கிருபை செய்யுமையா. அந்த ஆறை விழுந்தவர்களை ஆச்சரியங்களை அழைத்த தேவன் கர்த்தாவே, அந்த வெளிச்சத்தை மக்கள் காண கிருபை செய்கிறார். தேவனே, இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறவருடைய நாமத்தினால் இந்த தேசத்துக்கு அழைத்து வந்து எங்களுக்கு வாழ்வு கொடுத்தபடியாக மக்கள் நன்றி என்று சொல்லுகிறார். இதோ இந்த பிள்ளைகள் சபை குடும்பங்களுடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறையா. ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய கிருபையினால் நிறைந்து வாழ கிருபை செய்கிறார். அப்படியே செய்து ஒவ்வொரு ஆசீர்வதி, ஒரு பிள்ளைகளுடைய போக்குவரத்தில் கூட ஐயா, பிள்ளைகளுடைய தேவைகளை சாத்தியமையா, இவருக்கு துணையும் பக்கவரவாக நடத்துமையா. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபம் கேட்டிருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அப்படியே கரங்களை வைத்தோம். கர்த்தருடைய ஆசீர்வதித்து கடவுள் கர்த்தருடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி கிருபையாக கடவுள் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். கர்த்தராகிய அன்பும் பிதாவாகிய கிருபை பரிசுத்தாவின் அன்பு வைக்கும் இடத்தில் உடனே கூட